வணக்கம், இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் தேர்வுக்கு இன்டர்வியூவில் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கனாலே இந்த கேள்விகள் இல்லாமல் 100% இன்டர்வியூ இருக்கவே இருக்காது. இன்னொன்று, இது தெரியாமல் போகிறதும் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த மாதிரியான பணிகள் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு போங்க. சரிங்களா? சரி, வாங்க நேரடியாக கிளாஸுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். எங்கள் வாட்ஸ்அப்புடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7598401009. இதுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். ஒரு ஜிபே நம்பர் அனுப்புவோம். 100 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உடனே மெட்டீரியல் அனுப்பிச்சி வச்சிருவோம். வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வச்சிருவோம். இதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்டரோட லிஸ்ட்டு கவர் ஆயிரும், மினிஸ்டரோட லிஸ்ட்டு கவர் ஆயிரும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்வியூவில் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பதில் சொல்லணும், எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஃபுல் டீட்டெயில், எஸ்ஏ ரேட்டிங்கில் எப்படி எல்லாமே கவர் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கங்க. சரி, வாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் பார்க்க போகிறோம். இது 100% கேட்பாங்க. கேட்காட்டினாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டா அப்படின்னா என்ன? ஸோ பட்டா அப்படிங்கிறது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நகரத்தில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, இந்த வார்த்தைகள்லாம் போட்டு நம்மளை குழப்போம். ஸோ பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நகரத்தில் வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குன்னு ஒரு பட்டா ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன? நம்ம இந்த வீடு வந்து யாருடைய பெயரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் பட்டா. அதே மாதிரி தான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலம் யாருடைய பெயரில் இருக்குது. இப்போ சதுரமாக ஒரு நிலம் இருக்குது. அதில் 1, 2, 3 நம்பர் போட்டிருக்காங்க. இந்த 1ஆம் நம்பர் நிலம் யார் பேரில் இருக்குது, 2ஆம் நம்பர் நிலம் யார் பேரில் இருக்குது, இப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பட்டா. ஸோ அந்த நிலம் யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் பட்டா. சரிங்களா? சிட்டானா என்ன? இந்த பட்டா சிட்டா ரெண்டும் போட்டு குழப்பம். ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை. இப்போ தெளிவாக படுத்திடுற பாருங்களேன். பட்டானா என்ன சொன்னேன்? அந்த நிலம் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சிட்டானா என்ன அப்படின்னா, இப்போ நகரத்தில் ஒரு வீடு வாடகைக்கு வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கோம். நம்ம அந்த வாடகைக்கு அந்த வீடை பிடிச்சிருக்கோம். அந்த நிலத்தோட ஓனர் யார்? இன்னொருத்தர் இருப்பார். சரிங்களா? ஸோ பட்டா அவர் பேரில் இருக்கும். அந்த பயன்பாடு நம்ம பேரில் இருக்கா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இதுதான் சிட்டா. இது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல் விளை வச்சுருப்பாங்க. அது இல்லைன்னா கரும்பு போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க, பருத்தி போட்டிருக்கலாம், ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாம். ஸோ அந்த யாருடைய பெயரில் இருக்குன்னு குறிப்பிட்டா பட்டா, அந்த நிலத்தில் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்கங்கிறதையும் சேர்த்து குறிப்பிட்டா, அந்த பயன்பாடையும் சேர்த்து சொன்னாங்கன்னா சிட்டா. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருடைய பேர்னு மட்டும் சொன்னாங்கன்னா பட்டா, அதில் என்ன மாதிரியான யூசேஜஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சிட்டா. சரிங்களா? இப்போ அடங்கல்னா என்ன? அடங்கல்னா ஒன்றுமே கிடையாது. அதுலேயே வார்த்தையிலேயே மீனிங் இருக்குது. அடங்கல் மொத்தமாக அடங்கிடுது. அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு 100 நிலம் இருக்குன்னு வைங்களேன். அந்த 100 நிலமுமே யார் யார் பேரில் இருக்குது, அந்த 100 நிலத்துலையுமே என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே, ஒரு கிராமத்துக்குரிய அந்த மொத்த டீட்டெயிலுமே, பட்டா சிட்டாவுடைய மொத்த டீட்டெயிலும் அடங்கி இருப்பதால் அதுக்கு வந்து அடங்கல்னு பேர். சரிங்களா? ஒரே ஒரு சிங்கிள் இதை மட்டும் குறிப்பிச்சாங்கன்னா பட்டா, மொத்தமாக அடங்குனதுனால அது பேர் அடங்கல். சரிங்களா? சரி, 4வது கேள்வி பாருங்கள். கிராம தானம். இந்த கிராம தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிராமத்துடைய பொது பயன்பாட்டிற்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி பொது பயன்பாட்டை கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்காக கொஞ்சம் நிலம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இபி ஆஃபீஸ்க்காக கொஞ்சம் நிலம் கொடுத்துருப்பாங்க, ஒரு காலேஜுக்காக நிலம் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டினா ஒரு ரோடு போடுறதுக்கோ தண்டவாளம் போடுறதுக்கோ எதுக்கும் நிலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து கிராம தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி புலையன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த புலையன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு நிலம்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 100 நிலம் இருக்குது அப்படின்னு. அந்த ஒவ்வொருத்துக்குமே நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா, 3/55A அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 3/55B அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து புலையன் அப்படிங்கிறது. நிலத்துக்கு நம்பர் கொடுத்தாங்கன்னா, இப்போ பிளாட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வைங்க. இது 1வது பிளாட்டு, 2வது பிளாட்டு. இப்போ இந்த 2வது பிளாட்டை 2ஆக பிரிச்சிட்டாங்கன்னு வைங்க, 2A 2Bன்னு பிரிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் குறிக்கக்கூடிய எண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலையன் அல்லது புலையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, கிராமதானம், புலையன். இந்த 5 கேள்விக்கு ஆன்சர் தெரியாமல் போகாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு 5 கேள்வியாக ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையுமே கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்பாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது.
ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணுனாலும் வாங்கி உடனே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோஸையும் தவறாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாதது இருந்தாலும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நோட்டு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. டாடா.